friends, welcome to my channel AK's Bright. நாம் இந்த வீடியோவில் past tenseல செகண்ட் டைப் நெகட்டிவ் சென்டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ரெசன்ட் டென்ஸ் 4 டைப்ஸ் பார்த்தாச்சு. லாஸ்ட் வீடியோவில் பாஸ்ட் டென்ஸு பாசிட்டிவ் சென்டென்ஸ் பற்றி பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நெகட்டிவ் சென்டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ஸ்போக்கனை ஈஸியான முறையில் கற்றுக்கிற எல்லா டைப் ஆஃப் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் ஈஸியாக ஆங்கிலத்தை பேசலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங் எசென்சியல், ரெடி டு குக், பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் நீட், பேக்கரி, ஸ்நாக்ஸ், ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நெகட்டிவ் சென்டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பாஸ்ட் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறது, ஸோ அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். நெகட்டிவ்னால என்னங்க, நம்ம செய்ய மாட்டோம், போக மாட்டோம் அப்படி சொல்கிறது தான் நெகட்டிவ். ஸோ நான் ஒரு வேலையை செய்ய மாட்டேன், போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் நெகட்டிவ் ஃபார்ம். ஓகேவா? ஸோ அதை நம்ம எப்படி என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி நம்ம சென்டென்ஸை மேக் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் டிட் நாட் ப்ளஸ் verb one form. ஓகேவா? சப்ஜெக்ட் ப்ளஸ் டிட் நாட் ப்ளஸ் verb one form. ஓகே. டிட் நாட் நம்ம என்ன சொல்லுவோம், டிடின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஓகே. சப்ஜெக்ட்னா என்ன ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். வெரி குட். ஸோ இந்த 7 தான் சப்ஜெக்ட். ஓகே. ஸோ சப்ஜெக்ட் பக்கத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், டிட் நாட் யூஸ் பண்ணி அதோட ஒரு வெர்பை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ பார்க்கலாம். ஐ டிட் நாட் ஈட். ஐ டிட் நாட் ஈட். நான் சாப்பிடவில்லை. நான் சாப்பிடவில்லை. ஐ டிட் நாட் ஈட். ஐ டிட் நாட் கோ. நான் போகவில்லை. ஐ டிட் நாட் கோ. நான் போகவில்லை. நெக்ஸ்ட், we did not see. we did not see. நாங்க பார்க்கவில்லை. we did not see. நாங்க பார்க்கவில்லை. we did not come. நாங்க வரவில்லை. we did not come. நாங்க வரவில்லை. ஸோ இதை மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா வேற வேற வெர்பை போட்டு டிட் நாட் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே. நெக்ஸ்ட், யூ டிட் நாட் டேக். யூ டிட் நாட் டேக். நீ எடுக்கவில்லை. யூ டிட் நாட் டேக். நீ எடுக்கவில்லை. யூ டிட் நாட் பிளே. நீ விளையாடவில்லை. நீ விளையாடவில்லை. யூ டிட் நாட் பிளே. நீ விளையாடவில்லை. They did not win the match. They did not win the match. அவர்கள் மேட்சை வின் பண்ணவில்லை. அவர்கள் மேட்சை வின் பண்ணவில்லை. They did not win the match. Okay. They did not come to Chennai. They did not come to Chennai. அவர்கள் சென்னைக்கு வரவில்லை. They did not come to Chennai. அவர்கள் சென்னைக்கு வரவில்லை. இப்ப புரியுதுங்களா? I, we, you, they. ஸோ அது மாதிரி சின்ன சின்ன வேர்பை நீங்கள் டிடின் யூஸ் பண்ணி பேச பழகணும். ஓகேவா? நெக்ஸ்ட், he did not eat. he did not eat. அவன் சாப்பிடவில்லை. he did not eat. அவன் சாப்பிடவில்லை. ராம் did not eat. ராம் சாப்பிடவில்லை. அருண் did not eat. அருண் சாப்பிடவில்லை. ஸோ அந்த ஹீக்கு பதிலாக நீங்கள் நேம்ஸை போடலாம். ஸோ நேம்ஸை போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே. he did not read book. அவன் படிக்கவில்லை. he did not read book. அவன் படிக்கவில்லை. ராம் டிட் நாட் ரீட் புக். ராம் படிக்கவில்லை. அருண் டிட் நாட் ரீட் புக். அருண் படிக்கவில்லை. அப்படி நேம்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட், ஷீ டிட் நாட் குக். அவ சமைக்கவில்லை. ஷீ டிட் நாட் குக். அவ சமைக்கவில்லை. அபி டிட் நாட் குக். அபி சமைக்கவில்லை. மாலா டிட் நாட் குக். மாலா சமைக்கவில்லை. It did not there. அது அங்க இல்ல. It did not there. அது அங்க இல்ல. It did not go. அது அங்க போகவில்லை. It did not go. அது அங்க போகவில்லை. அது மாதிரி dog did not there. டாக் அங்க இல்ல. Dog did not there. டாக் அங்க இல்ல. So bird did not there. Bird did not there. பறவை அங்க இல்ல. ஸோ இது மாதிரி நீங்க டிஃப்ரெண்டா வேர்ட்ஸ் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன்.
எப்படி டோன்ட் யூஸ் பண்ணி நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்றதை இதில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், உங்கள் ஏகேஎஸ்.